கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஆதியாகமம் 49:25. ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு மாதமும் குழந்தை இல்லைன்னு அழுதுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு மினிமம் நான் பல ஆயிரம் பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபிக்கிறேன். மினிமம் ஒரு 3000 பேருக்காவது மாதம் குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பரின் பாதத்தில் மட்டுமே மினிமம் ஒரு 1000 பேராவது குழந்தை இல்லாதவங்க வருவாங்க. அத்தனை பேருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமான பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியும், 28 வருஷமாக குழந்தை இல்லை, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள் நின்று போய் பிறக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட தாய்மார்கள் எத்தனையோ பேருக்கு அதன் பிறகு வழிபாடு வருகிறது, குழந்தை கன்சீவ் ஆகுது, பெற்றெடுக்கிறாங்க. 20 வருஷம், 15 வருஷம், 28 வருஷம், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஒவ்வொரு முறையும் நிறைய பேர் இப்படி ஜெபிக்க வரும் பொழுது அவர்களுக்காக நான் பயன்படுத்துகிற அநேக மங்கள வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஆசீர்வாத வார்த்தையை சொல்லி நிறைய பேர் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு கிளைம் பண்ணணும். இதை கிளைம் பண்ணும் பொழுதே ஆண்டவர் உங்களை முழு மாத பிள்ளைத்தாட்சியை வச்சிருக்கிறத உங்கள் விசுவாச கண்களில் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா இன்றைக்கு அது நடக்கும். சிலர் யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பிரதர், குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு இந்த வசனத்தை சொல்கிறீங்க. எனக்கு 40 வயசாச்சுன்னு கல்யாணமே நடக்கலையே. ஆண்டவர் சொல்ற குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும்போது இதுக்கு உள்ளடங்கினது தான் அந்த ஆசீர்வாதம், திருமண காரியம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு பல மாதமாக பல வருஷமாக திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் அது நடக்கலைன்னா அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். இந்த காரியத்திலும் ஒரு அற்புதத்தை செய்து இனி உங்களுக்கு தாய் என்கிற ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுக்கிறார். சிலர் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் 10 வருஷமாக ஒரு குழந்தை ட்ரை பண்ணுறேன், 2வது குழந்தை கிடைக்கவே இல்லை, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அதற்கும் ஒரு வழி திறப்பார். சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2-3 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது பிரதர், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ஆண்டவர் தந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுக்கிற தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் கொடுப்பார். ஸோ எல்லாரும் இன்னைக்கு குழந்தை பிள்ளை செல்வங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக நம்ம மற்றவங்களும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபுனுடைய சிறையிருப்பு திரும்பிச்சான். இப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு வேறு என்னென்ன பாக்கியம் இல்லையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்கலாம். எங்களுக்கு திருமணமாகி 11 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் டிசம்பர் 2025 பெங்களூர் தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார்கள். நானும் என்னுடைய மனைவியும் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டோம். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் 11 வருடங்கள் காத்திருந்ததற்கு பலனாக என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மருத்துவ பரிசோதனையில் இரட்ட குழந்தைகள் இருப்பதை மருத்துவர் உறுதிப்படுத்தினார். பாருங்க, 11 வருஷம் குழந்தை இல்லை. பெங்களூர் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அங்கே அவங்க ஜெபிச்சாங்க. ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையின்படி இரட்டை பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. நாளைக்கு நம்முடைய சென்னை தேவனின் அன்பு ஜெப கோபுரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு சேமம் உபவாச கூட்டம்னு வச்சிருக்கிறோம். ஸோ உங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஐபிஎஸ்க்கு, சிஏக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், படிக்கிற பிள்ளைகள், மாணவர்கள் அத்தனை பேரையும் கூட்டுட்டு வாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக மெயினாக அவருடைய பாதுகாப்பு. ஜூன் மாதம் ஸ்கூல் போகிறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த மே மாதம் மீட்டிங் நடக்கு. அவருடைய தெய்வீக பாதுகாப்பு, அவர்கள் போகிற வழிகளில் எந்த கெட்ட பழக்கங்கள்லையும் கெட்ட தொடர்புகளில் லவ்வில் காதலில் விழுந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, பள்ளிகள் கல்லூரிகளில் இப்போ நிறைய போதை வஸ்துக்கள் நடமாது. அதில் எதுலேயும் உங்கள் பிள்ளைகள் சிக்கி கொள்ளாமல்
பாதுகாப்பதற்காக கர்த்தர் இந்த கூட்டத்தை நடத்த அடிமைக்கு ஏவினபடியினால் ஜெபத்தோடு இதிலே நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாளை தினத்தில் உங்கள் பிள்ளைங்களை கூட்டுவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யும். 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த மைக்கேல் வில்லியம் தம்பதியருக்கு ஆண்டவரே அடிமை மூலமாக மங்கள வார்த்தை கொடுத்து அந்த மங்கள வார்த்தையை உருவாக்கி 2 குழந்தைகளை கொடுத்த தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யுங்க. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த பிள்ளை செல்வங்கள் இந்த மாசத்துல அவர்களுக்கு தங்குவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீர். இந்த செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே இந்த நிமிஷத்தில் நிறைவேறட்டும். நாளை தினத்தில் நடக்க போகிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான ஆண்டவரே அந்த சிறப்பு சேம உபவாச கொடுகைக்காய் ஸ்தோத்திரம். அதற்காக ஆயத்தப்பட்டு அழைத்து கொண்டு வருகிற பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காய் மக்கு நன்றி. எந்த தடையும் இல்லாமல் இந்த வரப்போகிற கல்வி ஆண்டில் என் பிள்ளைங்க சாதனை படைக்கத்தக்கதாக கர்த்தர்களை அழைத்து கொண்டு வந்து உருவாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.